welcome வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ காலேஜ் டிஆர்பி 2025ல் ப்ளூம் டாக்ஸானமி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா தேர்வில் பண்ணாக்கா வெற்றி பெற்று போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ப்ளூம் டாக்ஸானமி பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூம் டாக்ஸானமி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாக்கா அந்த எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது பண்ணாக்கா இந்த இடத்துல பேப்பர் 1ல் பண்ணாக்கா செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு 2 இருக்குது. இதில் செக்ஷன் ஏல பண்ணாக்கா 1 hour டோட்டலாக பண்ணாக்கா 50 கொஷின்ஸ் இருக்கும். 25 கொஷின்ஸ் பண்ணாக்கா தமிழ் லாங்குவேஜில் 25 கொஷின்ஸ் பண்ணாக்கா ஜிகேல இருந்தும், எஸ்பெஷலி பண்ணாக்கா அதான் கரண்ட் அஃபேர்ஸ், தட் மீன் பண்ணாக்கா ஜிகேல இருந்து இருக்கும். ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க், டோட்டலாக 50 மார்க்கு. செக்ஷன் பியில் பண்ணாக்கா டிஸ்கிரிப்டிவ் டைப் ரெஃப்ளெக்டிங் ஆல் யூனிட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் வித் அடிக்குவேட் சாய்ஸ். ஸோ நம்மளுடைய மேஜரில் இருக்கும். நீங்கள் என்ன மேஜரில் பண்ணாக்கா படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன மேஜர் காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மேஜரில் இருக்கும். இதுக்கு 2 hours, டோட்டலாக 8 கொஷின் இருக்கும். 5 கொஷின் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு 10 மார்க், டோட்டலாக 50 மார்க். அப்போ பேப்பர் 1 அப்படின்றது பண்ணாக்கா டோட்டலாக 100 மார்க்குக்கு வரும். ஸோ இப்போது இந்த செக்ஷன் பி இருக்குது இல்லையா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, இதில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்க. ஸோ செக்ஷன் பி ஆஃப் இதில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். த கொஷின்ஸ் ஃப்ரம் த செக்ஷன் பி ஆஃப் பேப்பர் 1 ஷல் பி பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் 2 level ஆஃப் ரிவைஸ்டு ப்ளூம் டாக்ஸானமி. அதாவது ரிவைஸ்டு ப்ளூம் டாக்ஸானமி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 level பேஸ் பண்ணி தான் பண்ணாக்கா கொஷின் இருக்கும். இதில் பேப்பர் 1ல் செக்ஷன் பியில் வரக்கூடிய அந்த 8 10 மார்க் கொஷின், சரிங்களா? அதில் நம்ம 5 தான் அட்டன் பண்ண போகிறோம். எது சார் அந்த ஃபஸ்ட்டு 2 level அப்படின்னா ரிமெம்பரிங் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணாக்கா கொஷின் இருக்கும், சரிங்களா? அடுத்து பேப்பர் 2 பாருங்கள். இதில் பண்ணாக்கா மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப். பேப்பர் 2ல் செக்ஷன் ஏ மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப் இன் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட். நம்முடைய மேஜரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆல் கொஷின்ஸ் ஆர் கம்பல்சரி. இதில் 50 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, டோட்டலாக 50 மார்க்கு. இதில் பேப்பர் 2ல் செக்ஷன் பி பாருங்கள். டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிஃப்ளெக்டிங் ஆல் யூனிட் வித் அடிக்குவேட் சாய்ஸ். அதே நம்முடைய மேஜர் தான். 2 hours, டோட்டலாக 8 கொஷின் இருக்கும். 5 கொஷின் அட்டன் பண்ணோம். ஒரு கொஷினுக்கு 10 மார்க்கு, டோட்டலாக 50 மார்க்கு. இதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த கொஷின்ஸ் ஃப்ரம் செக்ஷன் பி ஆஃப் பேப்பர் 2 ஷல் பி ஃப்ரம் த நெக்ஸ்ட் 4 higher order லெவல் அப்ளையிங் அனலிசிஸ் எவால்வேட்டிங் கிரியேட்டிங். ஸோ அப்போது நமக்கு பண்ணாக்கா ப்ளூம் டாக்ஸானமின்னா என்னென்னு தெரியணும். ப்ளூம் டாக்ஸானமியோடைய ரிவைஸ்டு என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ பண்ணாக்கா ரிமெம்பரிங் அப்படின்னா எதை மாதிரி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன, அப்ளையிங் அப்படின்னா என்ன. ஸோ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்கும்போது அந்த டாப்பிக்லேருந்து நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கும், நம்ம பண்ணாக்கா அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஈஸியாக பண்ணாக்கா ஃபுல் மார்க் வாங்கிறதுக்கும் நமக்கு பண்ணாக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ப்ளூம் டாக்ஸானமி அதோடைய லெவல்ஸை பற்றி தான் பண்ணாக்கா இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் பண்ணாக்கா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பண்ணாக்கா அந்த ப்ளூம் டாக்ஸானமியோடைய ஃபஸ்ட்டு லெவல்னு சொல்லக்கூடிய ரிமெம்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இங்கே என்ன சார் ரிமெம்பர், இதுக்கு பண்ணாக்கா முன்னாடி இப்போ பண்ணாக்கா டோட்டலாக இந்த ரிவைஸ்டு ப்ளூம் டாக்ஸானமி சொல்கிறோம் இல்லையா, முன்னாடி இந்த ரிமெம்பருக்கு பண்ண என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஸோ நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போது ரிமெம்பரிங், முன்னாடி பண்ணாக்கா நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இதுக்கான டிஸ்கிரிப்ஷன், இது ரிமெம்பரிங் அப்படின்னா என்னென்னா ரீகாலிங் பேசிக் ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபேக்ட்டு, அதுக்கான இன்ஃபர்மேஷன், இதை பற்றி நம்மளுக்கு ரீகால் பண்ண தெரியுதா இல்லையா அதுதான் கேட்பாங்க, சரியா? அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். அப்போ ரிமெம்பரிங்கை பேஸ் பண்ணி கொஷின் வருது அப்படின்னா ஏதோ ஒரு ஃபேக்ட் இருக்குது, அந்த ஃபேக்டை பற்றி கொஷின் கேட்பாங்க. நமக்கு அதை ரிமெம்பர் பண்ண தெரியுதா, ஞாபகம் வச்சுட்ருக்குறோமா? ஸோ இதை பற்றி தான் பண்ணாக்கா அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபேக்ட்டு, இதை பற்றியெல்லாம் பண்ணால் கொஷின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ். நான் பயாலஜி, அதனால் பண்ணாக்கா பாட்னின்றதுனால பண்ணாக்கா நான் சொல்கிறேன் டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்கலாம், சரியா? ஸோ இதுதான் பண்ணாக்கா நமக்கு ரிமெம்பரிங் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ரீகாலிங் பேசிக் ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன், அதில் நம்ம எப்படி கொஷின் கேட்கலாம், டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா லிஸ்ட் த 5 கிரேட் லேக்ஸ்
சரிங்களா. லிஸ்ட் த 5 கிரேட் லேக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ 5 லேக்ஸை பற்றி வந்து பண்ணாக்கா அதை லிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் வந்து பண்ணாக்கா நேம் த கேபிட்டல்ஸ் ஆஃப் கர்நாடகா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வரும். எதை பேஸ் பண்ணி வந்தால், இந்த ரிமெம்பரிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி வந்தால். சரிங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ரிமெம்பர். ஃபார்மலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இதுக்கு வந்து பண்ணாக்கா நாலேஜ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, பேசிக் ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் கேட்பாங்க. அதாவது பேசிக் ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளால் ரீகால் பண்ண முடியுதா இல்லையா அதுதான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பண்ணால் நம்ம சொன்னோம், டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ், லிஸ்ட் த 5 கிரேட் லேக், அதுக்கடுத்தது நேம் த கேபிட்டல் ஆஃப் கர்நாடகா. இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா இருக்கும் ரிமெம்பரிங்கை பேஸ் பண்ணி வந்தால். அப்போது நம்மளுடைய மேஜரில் நீங்கள் எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா தரவாக படித்து வச்சுக்கோங்க. நமக்கு டிஃபைன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் இதை வந்து 10 மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னாக்கா, மேபி வந்து பண்ணாக்கா 5 கொஷினாக கேட்கலாம். ஒரு கொஷினில் 5 சப்டிவிஷனாக கேட்கலாம். இல்லை வந்து பண்ணாக்கா ஒரே கொஷினாக கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணி பெருசாக அதுலேயே வந்து பண்ணாக்கா ஒரு 5 கொஷின் வர மாதிரி கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணாக்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் லெவல் வந்து அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி என்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி என்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னா காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி வந்து பண்ணாக்கா காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எப்படி நமக்கு கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ஐடியாஸ். நம்ம என்ன ஃபேக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோமோ, என்ன ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கோமோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. டெமான்ஸ்ட்ரேட்னா என்ன அப்படின்னா, நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுடைய ஓன் வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா, எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் யுவர் ஓன் ஐடியாஸ். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஓன் ஐடியாவில் சொல்லணும். சரிங்களா. அப்படிலாம் வந்து பண்ணாக்கா சம்மரைஸ் த மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சாப்டர். அப்படிலாம் ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்துட்டு அதில் இருக்க மெயின் பாயிண்ட்டை வந்து பண்ணாக்கா சம்மரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படின்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த டூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது பண்ணாக்கா 2 டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா பாட்னியாக இருந்தால் ஃபோட்டோ சிஸ்டம் 1 ஃபோட்டோ சிஸ்டம் 2, அப்படின்னா C2 சைக்கிள் C3 சைக்கிள். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இதில் டோட்டலாக வந்து பண்ணாக்கா பேப்பர் 1ல் செக்ஷன் 2ல் வந்து பண்ண பார்த்தோம். பேப்பர் 1ல் செக்ஷன் 2ல் வந்து பண்ணாக்கா பேப்பர் 2 பார்த்தோம். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா பேப்பர் 1 ஷால் பி பேஸ்ட் ஆன் த ஃபஸ்ட் 2 லெவல்ஸ் ஆஃப் ரிவைஸ்டு ப்ளூம் டாக்ஸானமி, ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ரிமெம்பரிங்கை பற்றி சொல்லிட்டேன், அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 பேசிக் மெத்தடில் அப்போ நம்ம ஒரு டாபிக் படிக்கும்போது எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. ரிமெம்பரிங் அப்படின்னா டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ், லிஸ்ட் த 5 கிரேட் லேக்கு, நேம் த கேபிட்டல் ஆஃப் கர்நாடகா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஒரு வேர்டு. அடுத்தது சம்மரைஸ் த மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சாப்டர். அப்படிலாம் வந்து பண்ணாக்கா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோட்டோ சிஸ்டம் 1 ஃபோட்டோ சிஸ்டம் 2. ஸோ C2 சைக்கிள் C3 சைக்கிள். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா. அப்போது இந்த ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்லா அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பேப்பர் 1ல் செக்ஷன் பியில் வரக்கூடிய அந்த 8 கொஷினில் 5 கொஷின் அட்டன் பண்ணலையே, அந்த 5 கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா. அடுத்தது நம்ம பேப்பர் 2க்கு போவோம். பேப்பர் 2லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளையிங், அனலைஸ், எவால்வேட்டிங், கிரியேட்டிங். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை. அப்ளை பற்றி பார்ப்போம். இங்கே எதை பற்றி
இங்கே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க சரிங்களா. ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த டாப்பிக்கோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் சரியா. யூஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு ஏரியாவுடைய ரெக்டாங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் த ப்ராப்ளம் யூஸிங் த நாலேஜ் யூ ஹவ் லேர்ன்டு. நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கும். இதை அப்ளை பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் வந்து அனலைஸ். ஸோ இந்த அனாலிசிஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் டவுன் இன்ஃபர்மேஷன் இன்டூ இட்ஸ் காம்போனன்ட் பார்ட். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து பண்ணாக்கா பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன பார்ட்டாக சின்ன சின்ன காம்போனண்ட்டாக வந்து பண்ணாக்கா எப்படி பிரிக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணாக்கா நமக்கு கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அனலைஸ் ஈச் ஸ்டேட்மெண்ட் டு டிசைட் வெதர் இட் இஸ் ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியன். அப்போ ஏதோ வந்து பண்ணாக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது வந்து பண்ணாக்கா ஃபேக்டா இல்லை ஒப்பீனியனா. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஷின் கேட்கலாம் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிலீஃப் சரிங்களா. அதாவது பண்ணாக்கா ஒரு விஷயத்தை பற்றி வந்து பண்ணாக்கா கம்பேர் பண்ணுறது இல்லை கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது சரிங்களா. இதை பற்றியும் வந்து பண்ணாக்கா நமக்கு கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்து பண்ணாக்கா எவால்வேட். ஸோ எவால்வேட் அப்படின்றது மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் த வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் ஐடியாஸ். ஏதோ ஒரு ஐடியா இருக்குது, ஏதோ வந்து பண்ணாக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷனே ஐடியாவை எப்படி நம்ம வந்து பண்ணாக்கா ஜட்ஜ்மெண்ட்டாக மாற்ற போகிறோம் சரிங்களா. அதுதான் வந்து பண்ணாக்கா எங்கள் கொஷின் மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் த வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் ஐடியாஸ். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இது ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஏதோ ஒரு பாலிசி வந்து எடுத்துகிட்டு வராங்க சரிங்களா. அந்த பாலிசியுடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கும் அதை எவால்வேட் பண்ணுறது சரிங்களா. இல்லை வந்து பண்ணாக்கா ஏதோ வந்து பண்ணாக்கா ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது சரியா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணாக்கா எவால்வேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா அதில் இருக்கும், எவால்வேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்து லாஸ்ட்டு கிரியேட். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா புட்டிங் ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ நியூ அண்டு ஒரிஜினல் ப்ராடக்ட். ஸோ ஐடியா இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஸோ நியூ ப்ராடக்டையோ இல்லை ஒரிஜினல் ப்ராடக்டையோ எப்படி வந்து பண்ணாக்கா மேக் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் வந்து பண்ணாக்கா கொஷின்ஸ் இருக்கும். டெவலப்பிங் எ நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த ப்ராடக்ட். ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பண்ணாக்கா எப்படி வந்து பண்ணாக்கா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ணாக்கா உருவாக்குறது, டெவலப் பண்ணுறது. அப்படின்னா டிசைன் எ நியூ வெப்சைட் ஃபார் த கம்பெனிக்கு எப்படி நியூ வெப்சைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் சரிங்களா. இது எல்லாமே வந்து பண்ணாக்கா நமக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி நான் சொன்னது வந்து பண்ணாக்கா இந்த ப்ளூம் டாக்ஸானமி உங்களுக்கு புரிஞ்சுதோ சரிங்களா, அந்த ஐடியாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் கேட்கலாமா, இந்த மாதிரி கொஷின் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படித்தா மட்டும்தான் வந்து பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த காலேஜ் டிஆர்பியில் வந்து பண்ணாக்கா அந்த ப்ரீஃப் கொஷின்ஸை வந்து பண்ணாக்கா அப்ளை அட்டன் பண்ண முடியும், மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலே வந்து பண்ணாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.